சிவாய் நம. ஜெய் வராரி. ஜெய் ஜெய் வராரி. உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கஷ்டம் 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான், காலப்பிரதத்துக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் யாருடைய ஜாதகத்தினெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு. அப்போ இது இந்த 45 வருடத்தை வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல் யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மை நடைபெறும். ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்தில் ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் என்று மாதத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமையானால் குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம். சிவாயிடம் அன்பார்ந்த கன்னிராசினியர், கன்னிராசினியர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மிக சிறப்பான மாதம், ஒரு சந்தோஷமான மாதமாக அமைய போகிறவங்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிக்கு 5வது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீங்கள் கன்னி ராசி ஆனாலும் கன்னி லக்னமானாலும் ராசிக்கு 5லே செவ்வாய் பகவான் மங்களகாரகன் உச்சம் இருக்கிறார். அந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 3க்கும் 8க்கும் உடையவன். நீங்கள் லங்கமாக இருந்தாலும் ராசியாக இருந்தால் 3க்கும் 8க்கும் உடையவன் 5ஆம் இடத்துல அமர்கின்ற பொழுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அது ஒரு அசுப கிரகம், முழுமையான அசுப கிரகம். அப்போ அந்த அசுப கிரகம் உச்சம் பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் குருவை பார்க்கிறார், பார்வை பெறுகிறார். ஒரு கிரகம் இருக்கும் மட்டும் ஆகக்கூடாது. அது அசுபகரங்கம் எடுத்தோட அசுபகரங்கம், அது வேலை செய்யாது, அது இப்படித்தான் இருக்கும். ராசியில் ஏற்கனவே கேது இருக்கிறார், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. 8ல் குரு மறைந்து இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே கன்னிராசினியர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, ஒரு நல்ல முன்னேற்றத்தை மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அவர்களே நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மெயினாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் விலகப் போகுது கன்னிராசி நேயர்கள். இன்னும் ஒரு வரையில் சொல்லணும் சொன்னாக்கா, 8ஆம் அதிபதி ராசிக்கு 5ல் உட்கார்ந்து இருக்கிறார். 3 8க்குடையவன் 5லே அமைந்திருக்கிறார், உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சூரியன் நினைவு 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் அங்கே இணைந்திருக்கிறார். அப்போ 2, 8, 9 இணைகின்ற பொழுது கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகுது.
யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகுது. அந்த நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இது அமையப் போகுது கன்னிராசி அன்பர்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடங்கள்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பல இடங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கன்னிராசி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். எத்தனையோ தடைகள் மெயினாக வேலை செய்கிற இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இந்த 10ஆம் பாவம் கர்மஸ்தானம் தான் இந்த கன்னிராசியை காட்டி படைக்கிறது. காரணம் என்ன? 10 சனி பார்க்கிறார். இந்த 10ஆம் பாவத்தை சனி பார்க்கிறார். கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி. அப்போ எதுவுமே இங்கே காரண காரியம் இல்லாமல் நடக்கல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கிரக தொடர்பு உள்ளது. அப்போ ஏன் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய ஆரோக்கியம் உண்டு, வாக்குவாதங்கள், விவாதங்கள், மனசுக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா, ராசியில் இருக்கக்கூடிய கேது அதே போல மெயினாக கர்மஸ்தானத்தை கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார். அப்போ சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்மஸ்தானம் அங்கே வேலை செய்யுது. இதோடு மட்டுமல்ல, கன்னி ராசி நேயர்களே, உங்க யாருக்கெல்லாம் அசுபருடைய தசாபுக்தி நடக்குதோ அதுக்கு சமமான மாற்றங்கள் அவங்க நடந்து கொண்டே இருக்கும். நல்ல தசா நடந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி 8ஆம் அதிபதி தசை அல்லது மாரக தசை, பாதுகாப்பு தசை இதெல்லாம் நடக்குமே. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி என்பது. மெயினாக தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நடக்குதோ இல்லையோ, நித்தம் நீங்கள் படித்திருந்தாலும் சரிதான், தூங்கினாலும் சரிதான், வண்டி ஓட்டினாலும் சரிதான், சாப்பிட்டாலும் சரிதான், குளிச்சாலும் சரிதான், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை ஆட்டிப்படைக்கும். சாதாரணமாக என்ன போட்டு வாங்கி வளர்ச்சி எடுக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம் உங்களை வாட்டி வதைக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர். எப்படி குழப்பம் ரொம்ப பெருசாக இருக்கோ அல்லது உங்களுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துவதாக இருக்குன்னா, உங்கள் நெய்வை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஒரு அபாண்டமான பொய்யா இருக்கலாம், யாரெல்லாம் அதை பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கன்னிராசி அன்பர். அந்த பிரச்சனையை நீங்கள் அணுகுகின்ற விதம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருந்து நீங்கள் அந்த எதிரியை பற்றி கண்டுக்கவே இல்லை. நிச்சயமாக வெற்றி உங்களுடையது. ஏற்பட்ட கலகங்கள் ஆனாலும், கலகங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், அபாண்டமான வீண்படிகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே, வெற்றி உங்களுடையது. ஏன் அந்த வீண் கலகம் ஏற்படுது, ஏன் எதிரி உருவாகிறாங்க, இதுதான் உங்கள் கேள்வியா? ஏன் எதிரி உருவாகிறாங்கன்னா காரணம் ரொம்ப சிம்பிள். கர்மஸ்தானத்தை 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். தனித்த பார்வையிலே பார்க்கிறார். குரு பார்த்தோம்னா இதெல்லாம் அந்த குரு பார்க்கல. செவ்வாய் வேறு எதுவுமே விதமும் கர்மஸ்தானத்தை பார்க்கல. தனித்த சனி பகவானுடைய தனிப்பார்வை, திரிகோண பார்வை கன்னிராசிக்கு 10வது வீட்டை அந்த சனி பகவான் விழுகின்ற காரணத்தினாலே செய்கின்ற தொழில். அப்போ ஆபத்து எப்படி வருவது கேட்டீங்கன்னாக்கா, தொழிலில் தான் அந்த ஆபத்து வரும். வேலை செய்கிற இடத்துல தான் அந்த பிரச்சனைகள் வரும். அப்போ உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிதானமாக செயல்பட வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப அக்கறையாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை கன்னிராசி என்பது. இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் தள்ளிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா, மார்ச் மாதம் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு போயிடுவார். இப்போ குருவுடைய பார்வை கன்னிராசிக்கு கிடைச்சிடணும். இந்த ஒரு மாதம்
கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். பிப்ரவரி மாதம் கொஞ்சம் அப்படியே போராட்டமாக இருக்கும். மார்ச் மாதம் பிறந்து மார்ச் மாதம் குரு பெயர்ச்சியும் நடந்துருச்சுன்னா குருவுடைய பார்வை யாருக்கு கிடைச்சிருங்க? சனிக்கு அந்த கன்னிராசிக்கு கிடைச்சிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேதுவையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், சனியையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ 2 வகையில் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை சனி ராசி என்பது. தெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது, ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்தது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோவிலுக்கு போகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆலய வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவ்வளோவும் உங்களை துணை நிற்கும், காத்து நிற்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு மிகவும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வத்தை ரொம்ப அதிகமாக வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானோ, சிவபெருமானோ அல்லது பெருமாளோ, லட்சுமி நரசிம்மர் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வீர்களையா, சப்தகன்னிகள் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வீர்களையா, கன்னிராசி அவர்களை கவலை வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கான சிறப்பான மாதமாக அமையும். அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போது லோக்கல் எங்கே இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனை. அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். நல்ல முறையில் கடன் அடைஞ்சு முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இஎம்ஐ கட்டக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் நமக்கு என்ன இந்த இஎம்ஐ கட்ட முடியல, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். கன்னி ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் கடன் கொடுத்தவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறது, கடன் கொடுத்தவங்க உங்களை மிரட்டுறது, இல்லை கடன் கொடுத்தவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது நம்ம நிறைய இடங்களாக பார்க்குறோம். கடன் வாங்கிட்டு அதை வெளியில் சொல்ல முடியாமல், அல்லது கடன் கொடுத்தவங்க அதிகாரம் பண்ணுறது, இல்லை அட்டகாசம் பண்ணுறது, இல்லை அவங்க ரொம்ப அசால்பமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பேப்பரில், டிவியில், நிறைய நியூஸில் வரையும் நம்ம பார்க்குறோம். அதுபோல் சிக்கலில், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் சிக்கலில் இருக்கீங்களா? நிச்சயமாக கன்னி ராசி என்பவர்களே, நீங்கள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அவையும். பிரதோஷம் வழிபாடு பண்ணுங்க. 2 வளபுரை பிரதோஷம், தேய்புரை பிரதோஷம், 2 பிரதோஷமும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க, சாமியை தூக்குங்க, வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் கடன் சுமைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அப்போ எங்கே நீங்கள் கவனமாக இருக்கிறாக்கா, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், பம்பு வழக்குகள், இது சொல்ல போனால் பிளாக் மேஜிக், செய்கனை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கன்னிராசி என்பவர்களே, அதுக்கான வழிபாடுகள் கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பவர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கிற வேலை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோமே, அந்த வேலை இன்னைக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நல்ல வேலைகள் கிடைக்கும், கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்கள். அதே போல் கன்னிராசி என்பவர்களே, இடமாற்றங்கள் அதிகம். இங்கே எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், அப்போது நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், இல்லை அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும், அரசியலில் உயர்ந்த ஸ்காலர்ஷிப் அதிகாரத்தில் நல்ல பதவியில் இருந்தாலும், நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இதே போல் தேவையில்லாத விண்வெளி விமானங்கள், நிறைய என்கொயரிஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ் வெளியில் இல்லாமல் மேலே செய்கிற நேரத்தில் கூட நம்ம நிறைய பார்ப்போம். ஒரு 2000 வாங்கிட்டாங்க, 5000 வாங்கிட்டாங்களா, நம்ம அரசு பண்ணுறதுலாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் கன்னிராசி என்பது. இதில் எத்தனையோ கிளைண்ட்ஸ் சாமின்ட்டாக வராங்க. ஒன்றுமே சாமி 2000 ஒருத்தர் வாங்கினாருன்னு சொல்லிட்டு அவரை அரசு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கன்னிராசி. அப்போ அந்த மாதிரியாக டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அதில் உங்கள் வேலையை முடக்கி வச்சிருக்கிறது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான இந்த ரொம்ப வழக்குகள்லாம் கூட இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். ரொம்ப 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 முக்கியம். எதிர்க்கிறீங்களா உங்கள் ஹெல்த்து தான். உங்களை சாமி டைவர்ட் பண்ணியிருப்பார். கிரகங்களை கூட திசை திருப்பிடு. பல பிரச்சனைகளையும் உங்களை முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டு உங்களை உடம்பை பற்றி உங்களை கவனிக்கவே விடாது.